இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே கைய நீட்டி இப்ப அப்படியே ஒரு கன் மாரி ஒரு போஸ்டர்ல வந்து காட்ட, இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப கரெக்ட்டா வந்து இவங்க கைய அசைக்க வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே புல்லட் ஷாட் பட்டு அப்படியே இறந்துடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பின்னாடி வந்து ஸ்னைப்பர்ஸ வந்து அட்டெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ, அதனால உங்க கை காமிச்ச உடனே வந்து சுட்டுடுறாங்க. இப்ப இந்த லேடிக்காக ஸ்பையா வந்து இந்த கேங்ல ஒர்க் பண்ணியிருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மணியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக சிஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு சிப்ப வந்து அவர் போட்டு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு மேம் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, அவர சுடுறதுக்காக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. இப்ப கரெக்ட்டா அந்த லேடி சுட்டு கீழ விழுந்த உடனே பாத்தீங்கன்னா, இவரு இறக்கவே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த லேடி வந்து ரொம்ப மோசமானவங்க. அது மட்டும் இல்லாம எப்படியும் உங்கள சுட்டு கொன்னுடுவாங்கன்னு தெரியும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புல்லட் ப்ரூஃப் வந்து போட்டிருப்பாரு. கரெக்ட்டா அவங்களோட செஸ்ட்ல தான் வந்து சுட்டுருப்பாங்க. சோ கரெக்ட்டா வந்து இவருக்கு உள்ள போன உடனே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லேடி வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் அந்த லேடி லேப்டாப்ப போய் பாக்குறாங்க. அவங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா இருக்கிறத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, டென்ஷன் ஆயிட்டு அந்த பாடி வந்து சுடுறாங்க. பட் இருந்தாலும் அது ஃபேக் பாடி. அவரு வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு இப்ப வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் அவரோட ஃபேஸ கம்ப்ளீட்டா மாத்தி நியூ பர்சனா வந்து மாறிடுறாரு.